ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா vlog. ஒரு அருமையான கனவா தொக்கு எப்படி ரெடி பண்ணுறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெண்ணிலா vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பாதி வேக்காடாக பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பல்லாரி பொடியாக நறுக்கின பல்லாரியையும் அது கூட சேர்த்துக்கோங்க. பல்லாரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வதக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். சீக்கிரமாக வதக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை அப்போ தான் போகும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒன்று மட்டும் எடுத்திருந்தேன். அதை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அது கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் உங்கள் இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அது போக நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மசாலா ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை காரமாக வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் காரத்துக்கு தக்கிற மாதிரி இந்த 3 மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே இந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து அந்த தக்காளி எல்லாமே உங்களுக்கு நல்லா மையாக மேஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த கனவா எடுத்து போட்டுக்கோங்க. இந்த கனவா போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ற டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை, காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விட்டால் போதும். ஏன்னா இது ரொம்ப வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம தண்ணின்னு எதுவுமே ஊற்றவே வேண்டாம். ஏன்னா அதிலேருந்தே லைட்டாக தண்ணி இறங்கும். இந்த நண்டு மாதிரி அதிலேருந்தே லைட்டாக தண்ணி இறங்கும். ஸோ மூடி வச்சு நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலா உப்பு எல்லாம் அதனோட ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவி மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஸ்டைலில் கனவா தொக்கு. நீங்கள் எப்படி கனவா தொக்கு பண்ணுவீங்க அப்படின்ற மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் புதுவிதமான ஐட்டத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வெண்ணிலா vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.